என் அன்பு சகோதர சகோதரிகளே மற்றும் நண்பர்களே, நான் என் மாதவனின் மனதோடு பேசிய பாராயணத்தை உங்கள் முன் பாட வரவில்லை. எனக்கு இப்போ சமீபத்தில் எழுந்த சில கேள்விகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா என்னை போன்றுதான் நீங்கள் யோசித்திருப்பீர்கள் என்ற ஒரு சிலராவது எண்ணுகிறேன். அதாவது, நடிகர் விஜய் இப்பொழுது அரசியலுக்கு வந்துள்ளார். நல்ல விஷயம். ஆனால் நாம் இது நாள் வரைக்கும் எல்லாத்துக்கும் தான் ஓட்டு போட்டுட்ருக்கோம், செஞ்சிட்ருக்கோம், போயிட்டுருக்கோம். ஆனால் அவர் அரசியலுக்கு வந்தாரா வரலையா, அவர் ஜெயிப்பாரா ஜெயிக்கலையா, தோக்குறாரா தோக்கலையா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ நாள் வரைக்கும் அவர் படத்தை 500 கொடுத்து பார்த்துருக்கோம், 1000 கொடுத்து பார்த்துருக்கோம், 100 பார்த்துருக்கோம், இப்படியே பார்த்துருக்கோம், அவரை கொண்டாடி இருக்கோம், செஞ்சுருக்கோம். ஆனால் இது நாள் வரைக்கும் விஜய் 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 நடிகர் விஜய். இன்றைக்கி அவர் ஒரு கட்சி ஆரம்பித்த பிறகு இப்போ அவர் ஜோசப் விஜய். ஏன் இதுக்கு முன்னாடி அவர் ஜோசப் விஜய்னு யாருக்கும் தெரியாதா? அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு தான் அவர் ஜோசப் விஜய்னு தெரியுமா? அதனால் இப்போ என்ன குறைஞ்சி போச்சு? அவர் ஜோசப் விஜயாகவே இருந்துட்டு போகட்டும். அவர் கிறிஸ்டின் சாமி, அவர் கிறிஸ்டின் மதத்தை சேர்ந்த சாமியை கும்பிடுறாரு. அதனால் என்ன கெட்டு போச்சு? ஏன் நாம் கும்பிடலையா? நம்ம இந்து மதம் கும்பிட்றோம். அதே மாதிரி முஸ்லீம் சகோதரர் முஸ்லீம் கும்பிட்றாங்க, இவங்க கிறிஸ்டினை கும்பிட்றாங்க. அதனால் அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானே. வேறு ஒரு ஊர்லேருந்து பாங்காங்கு அங்கே இங்கே இருந்தால் வந்துட்டார். இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவங்க தானே. இந்த ஊர்லேருந்து ஏன் நாடாரில் கிறிஸ்டின் இருக்காங்க, மீனவரில் கிறிஸ்டின் இருக்காங்க, எஸ்சியில் கிறிஸ்டின் இருக்காங்க, நாய்க்கரில் கிறிஸ்டின் இருக்காங்க, எத்தனையோ பேர் எத்தனையோ கிறிஸ்டின் ஆகி போயிருக்காங்க. இப்போ அவர் ஜோசப் விஜய்ன்னு இப்போ தெரிய வைக்கிறதுனால என்ன ஆக போகுது? அதனால் என்ன இது என்ன புரியல. இதுதான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், விஷால் நல்ல படம்லாம் நடிச்சுட்டு நல்ல மாதிரி வந்தார். நிறைய பசங்க கொண்டாடினாங்க. அவரை ஒரு நடிகை சொல்கிறார், விஷால் ரெட்டின்னாங்க. அது வரைக்கும் அவர் ரெட்டின்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பிரச்சனை வந்த பிறகு அவர் ரெட்டின்றாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தயாரிப்பாளர், அவங்க அண்ணன் தயாரிப்பாளர், என்னென்னமோ பண்ணாங்க. அவருக்கும் ஒருத்தருக்கும் பிரச்சனை வந்த பிறகு அவர் விஷால் ரெட்டி ஆகிட்டார். அவர் இந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் தானே. உடனே அவர் ஆந்திரா ஓடினோமா, அங்கே போனால் வச்சு இங்கே துரத்த மாட்டாங்களா? இல்லை, நான் கேட்குறேன், ஒரு மனுஷனை அவன் என்னவோ அதை பாருங்கள். அவன் மதத்தை சார்ந்து ஏன் பார்க்குறீங்க? தமிழ்நாட்டுக்காரன், அவ்வளோதான், தமிழ்நாட்டுக்காரன். நடிகர் ரஜினிகாந்த் இந்த நம்ம ஊருக்கு 50 வருஷம் ஆகிப்போச்சு. தலைவா அரசியலுக்கு வா, அங்கே வா இங்கே வா. நீ ஏன் ஒரு முறை அவர் ஒரு அரசியலை தீர்மானிக்கிற ஒரு சக்தியாக கூட இருந்தார். 96 அவர் தான் சிஎம்மாகவே ஆக வேண்டிய ஒரு கட்டமெல்லாம் இருந்தது. தலைவாழையில் போட்டு கூப்பிட்டாங்க. அவர் இந்த நாட்டோட மருமகன், தமிழ்நாட்டோட மருமகன். அவர் வச்சு கொண்டாடல. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே தண்ணி கொடுக்கல கர்நாடகாவில், எதனா அங்கே ஒரு பிரச்சனை உடனே ரஜினிகாந்த் எழுகிறது, அவன் கர்நாடகாக்காரன். இது வரைக்கும் அவர் கர்நாடகக்காரன்னு தெரியாது. அது வரைக்கும் அவர் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் எல்லாம் தெரியும். அந்த நிமிஷத்தில் மட்டும் அவரும் பிரகாஷ்ராஜ், அர்ஜுன்லாம் கர்நாடகக்காரர் ஆகிடுறாங்க. அது வரைக்கும் அர்ஜுன் ஆக்ஷன் கிங்கு, பிரகாஷ்ராஜ் நல்ல நடிகர், இதெல்லாம் தெரியும். ஏன் இப்படி நீங்களே கொண்டாடி நீங்களே மாறுபட்டு போகிறோம்? இது நம்ம தப்பு தானே, இது நம்ம தப்பு தானே. சீமான் பேசுகிறார், நான் தமிழன் கிடையாது, ஜோசப்பு ஒரு தமிழ் ஆள்றது இல்லையா? தமிழ்நாட்டில் பிறந்த எல்லாருமே தமிழன் தான். தமிழ்நாட்டில் பிறந்த அது முஸ்லீமாக இருக்கட்டும், ஒரு முஸ்லீம் இந்த ஊரில் பிறக்கிறாங்க, இந்த ஊரில் வம்சாவழியாக வாழறாங்க, அவங்களும் தமிழர் தான். ஒரு கிறிஸ்டியன் இந்த ஊரில் வாழறாங்க, அவங்க வம்சாவழியாக, அவங்களும் தமிழர் தான். ஒரு இந்து மட்டும் தமிழர்னாக்கா தமிழ்நாட்டுக்காரங்கன்னா இது என்ன சட்டம் இது? நானும் இந்து தான், நான் மட்டும்தான் இதில் வாழணும் அப்படின்னாக்கா என்ன? சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அவங்க மதம் இந்த மதம்லாம் பார்க்கறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவா இருக்குது? யோசிச்சு பாருங்கள். மூளை இருக்கிறவங்க செய்கிற செய்யலாம் இதெல்லாம். ஒருத்தர் இப்போ ஒன்றும் இல்லை, திருப்பதி ஏழுமலையானை பார்க்குறதுக்காக ஆந்திரா போகிறாங்க. ஆந்திரா போன இடத்துல அவங்க 8 மாதம் ஒரு கர்ப்பிணியாக இருந்தாங்க. ஏதோ அந்த இடத்துல போன இடத்துல பிரசவம் ஆகிடுச்சு. உடனே அந்த குழந்தை ஆந்திரா குழந்தை ஆகிடுமா, தெலுங்கானா ஆகிடுமா, தெலுங்கார குழந்தை ஆகிடுமா? இங்கே தூக்கின்னு வரக்கூடாதா? என்னப்பா பேசுகிறீங்க? அதாவது ஒரு மனுஷால் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா எங்களுக்கெல்லாம் ஒரு ஆள், எங்களுக்கு மேலன்னு எங்களை வழிநடத்துறது ஒரு ஆள் வேணும். அந்த ஒரு ஆள் இருக்கிற 234 தொகுதியும் பார்த்துன்னு இருக்க முடியாதுண்டா. 234 எம்எல்ஏக்கு உருவாக்குறாங்க. 234 எம்எல்ஏவும் அந்தந்த தொகுதியை பார்த்துக்கன்றாங்க. அந்த எம்எல்ஏ எல்லா தொகுதியும் அவர் தொகுதியை பார்க்க முடியாதுன்னு தான் அங்கங்கே கவுன்சிலரை வைக்கிறாரு. அந்த கவுன்சிலர் போய் பார்த்துக்கணும். இதுதான் ஒவ்வொரு ஏரியாவாக. இது எங்களுக்காக சேவை செய்ய வந்திருக்குறீங்க, செய்யுங்க, போங்க. உங்கள் சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவா உங்கள் சண்டைக்கெல்லாம் மதத்தை இழுக்காதீங்க. அது ரொம்ப தப்பு. எல்லா மதத்தினரும் ஒன்று தான்.
மதத்தை இழுக்காதீங்க. இந்த மண்ணில் இருக்கிறவங்க எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க தான். ஏன் நம்ம எம்ஜிஆர் கண்டியில் பிறந்து அவங்க அப்பா வந்து ஒரு மலையாளி இருந்தாலும் அவர் வந்து நம்ம மண்ணில் இருந்து அவர் செஞ்ச ஒரு மகத்தான ஒரு சேவைக்காகவும் அவரோட இரக்கத்தன்மைக்காகவும் அவர் வள்ளல் தனத்துக்காகவும் அவருக்கு நம்ம முதல்வர் அமைச்சராக கொடுக்கலையா? ஜெயலலிதா அம்மா கர்நாடகக்காரங்கன்னுவாங்க, ஆனால் அவங்க பூர்வீகம் ஸ்ரீரங்கம். அவங்கள வச்சு நம்ம ஆள வைக்கலையா? இப்போ விஜய்க்கு மட்டும் வந்து ஜோசப் விஜய்னு ஏன் சொல்கிறீங்க? அப்படி சொல்லாதீங்க. எல்லாருமே மதத்தை வச்சு பேசாதீங்க. ஏன் நான் விஜய்க்காக நான் பரிந்து பேச வரல, எல்லாருக்காகவும் சொல்கிறேன். மதத்தை வச்சு அவங்க அப்படி அவங்க எப்படின்னு சொல்லாதீங்க. இவர் ஐயர், இவங்க இவங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க. ஒரு முஸ்லீமு, ஒரு தெலுங்கு, இதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாருமே நம்ம எல்லாம் ஒன்று தான். நம்ம எல்லாமே தமிழ்நாட்டுக்காரங்க. இந்த தமிழ்நாட்டு பிறந்தல எல்லாருக்குமே உரிமை உண்டு. எந்த மதம் கும்பிட்றதா இருந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் பிறந்தவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இது என்னோட தாழ்மையான விளக்கம். இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு சிலர் இதை ஏற்றுக்குவீங்கன்னு என் மனசில் பட்டதை சொல்கிறேன். இது வேறு எந்த தனிப்பட்ட இதுவும் கிடையாது. நன்றி, வணக்கம்.